இல்ல எழுந்திருங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகல ப்ளீஸ். நீங்க குட் பை சொல்றதெல்லாம் நான் விரும்பல. எழுந்திருங்க. நீங்க எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேற்றணும், என்ன கஷ்டப்படுத்த மாட்டேன்னு சொல்லிருக்கீங்க. இப்ப கஷ்டப்படுத்திடாதீங்க. எழுந்திருங்க. நீங்க என் கூட வீட்டுக்கு வந்ததான் ஆகணும். எழுந்து வீட்டுக்கு வாங்க. நம்ம ஒண்ணா என்ன பண்றீங்க நீங்க? வாங்க வெளியில. வாங்க வாங்க வெளியில. அவர் இறந்துட்டாரு. ஒண்ணு ஆகல. அவர் நல்லாதான் இருக்காரு. அவர் இறந்துட்டாரு பாருங்க. அவர் இறந்துட்டாருன்னு சொல்றேன்ல. அவர்தான் இறக்கலன்னு சொல்லிட்டு இருக்கல்ல. என்னங்க நீங்க வாங்க. நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் செக்யூரிட்டியை கூப்பிட வேண்டியது இருக்கும். போய் யாரை வேணா கூட்டிட்டு வாங்க. போய் டாக்டர் கூப்பிடுங்க. டாக்டர் கூப்பிட்டு இவருக்கு எதுவும் ஆகலன்றத நீங்க எனக்கு சொல்லணும். நீங்க டாக்டர் கூப்பிடலன்னா நான் என்ன? நான் டாக்டர் கூட்டிட்டு வரேன். அவ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தானே வந்திருக்கா? அம்மனே, இந்த ஹாஸ்பிட்டல் தான். அவ இதுக்குள்ள வந்ததை நான் பார்த்தேன். வேற எங்கேயும் போயிருக்க மாட்டா, உள்ளதான் இருப்பா. அவ உள்ள போயிருக்கான்னா அவ தப்பிக்கவே முடியாது. பாஸ் வரதுக்குள்ள அவளை பிடிச்சாகணும். கிளர் எங்க? உன்னதான் கேக்குறான் அவன் எங்கன்னு. அது அது அந்த பொண்ணை தேடி போயிருக்காங்க. தேடி போயிருக்காங்கன்னா நாங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டோம். ஆனா என்ன அவ இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. எதை நினைச்சு நான் பயந்தனோ அதான் நடக்குது. பாஸ் கிட்ட இருந்து போன். பாஸ், நான் அவளை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அவளை கொல்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அபிஷேக் பிரேம் மெக்ராவை நாம தான் கொன்னோன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய குரல் அவளுக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய முகத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் அவ பாத்திருப்பா. சீக்கிரம் அவளுடைய கதையை முடிங்க. பாஸ், நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். அவ இதுக்குள்ள தான் வந்தா. எனக்கு தேவையானது ரிசல்ட். இல்லடா உன்னுடைய ரிசல்ட் என்ன ஆகும்னு உனக்கு நல்லா தெரியும்ல. புரியுதா? புரியுது பாஸ். நீங்க என்ன விட்டுட்டு போக கூடாது. என்ன விட்டுட்டு போக கூடாது. நீங்க பிடிவாதக்காரன்னா உங்களை விட நான் ரொம்ப பிடிவாதக்காரி. நீங்க இப்ப எதுவும் பேசலன்னா நான் நிரந்தரமா தூங்கிடுவேன் சொல்லிட்டு எழுந்துருங்க. நீங்க மறந்துட்டீங்களா? எனக்கு நீங்க சத்தியம் பண்ணதை நிறைவேற்றுறதுக்காக அதை நிறைவேற்றியே ஆகணும். நீங்க எழுந்துருங்க பிளீஸ். நீங்க இப்படி போறதுக்கு நான் உங்களை விடவே மாட்டேன். கண்டிப்பா விட மாட்டேன். நீங்க போக கூடாது. நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க கடவுள் கிட்ட போராடணும், சண்டை போடணும். உங்களுக்காக நான் எப்பவும் போராடிட்டு இருக்கேன். அதே மாதிரி நீங்க இன்னைக்கு போராடுங்க. நீங்க அந்த கடவுள் கிட்ட என் பொண்டாட்டி விட்டு என்னால இருக்க முடியாதுன்னு நீங்க சொல்லணும். அவ உயிரோட இருக்க மாட்டான்னு சொல்லுங்க. எனக்காக நீங்க போராடுங்க. அந்த கடவுள் சாட்சியா தானே நாம அந்த 7 சத்தியத்தை பண்ணிக்கிட்டோம். அவரை சாட்சியா வச்சுதானே சத்தியம் பண்ணோம். அதனால நீங்க திரும்பி வந்துதான் ஆகணும். நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டு திரும்பி வரணும். வந்துதான் ஆகணும். நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நம்ம லைஃப்ல என்ன ஆனாலும் சரி, நான் உங்களை விடவே மாட்டேன். உன்னோட லைஃப்ல எந்த ஒரு டென்ஷனையும் நான் வர விட மாட்டேன்.
எனக்கு அப்பவே தெரியும் நீங்க கடவுள்கிட்ட சண்டை போட்டு எனக்காக திரும்ப வருவீங்க. அதே மாதிரி பண்ணிட்டீங்க. இனிமே உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் டாக்டரை கூப்பிடுறேன். டாக்டர், நர்ஸ் இருக்கீங்களா? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல வெளியில போங்க. மேம், அவர் இறந்துட்டாரு. ஷட் அப். அந்த குரலை கேட்டீங்களா? இது அவ குரல் தான். இந்த பக்கம் தான் கேக்குது. செத்து போன புருஷனை அவ இங்கதான் கொண்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். வா போய் பார்க்கலாம். வாங்க. ஐம் சாரி, அவர் நல்லாதான் இருக்காரு. வேணா நீங்க அவரோட பல்ஸ பாருங்க ப்ளீஸ். நான் சொல்றத கேளுங்க. அவர் பல்ஸ பாருங்க ப்ளீஸ். விடுங்க மேடம். நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். Thank you. இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் காப்பாத்திடுவேன். இந்த ரவுடிங்க எங்கேயும் வந்துட்டாங்களே, இவங்களுக்கு உண்மை தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும். நான் இங்க இருந்து போறதுதான் நல்லது. என்னால நம்பவே முடியல. இறந்து போன ஒருத்தர் எப்படி திரும்ப உயிரோட வர முடியும்? இட்ஸ் மிராக்கல். டாக்டர் தேவேந்திரனை கூப்பிடுங்க சீக்கிரம். மிஸ்டர் மெஹ்ரா உயிரோட இருக்காரு. அவங்களுக்கு தெரியற மாதிரி நான் போனா அவங்க அவரை கண்டுக்க மாட்டானுங்க. ஏன் பின்னாடி வந்துருவானுங்க. ஏய் இல்ல. ஏய் இல்ல. ஏய் புடா புடி. ஏய் அதோ இருக்கா. ஏய் சரி. நான் வெளியே போனா இவன்களும் வெளியில வந்துருவானுங்க. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தாங்க.
பண்ண தப்புக்கு நான் உனக்கு தண்டனை கொடுத்ததுனால எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்லா கேட்டுக்க, அந்த அபிஷேக் பிரேம் என்கிறவனை எப்படி கொன்னனோ அவளையும் நான் அதே மாதிரி கொல்லுவேன். தூக்குங்க. என்ன ஆனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எனக்கு ஜெயிக்கிறது மட்டும்தான் பிடிக்கும். இந்த வாட்டியும் ஜெயிச்சது நான் தான். ஏன்னா எனக்கும் அபிஷேக் பிரேமிகராக்கும் இடையில இருந்த கணக்குல பாதிய நான் தீத்துட்டேன். மிச்சத்தை அவன் பொண்டாட்டியை கொல்ற விதத்துல நான் தீத்துப்பேன். சித்தி, பாத்து மெதுவா. பிரக்யா, மெதுவாமா. நீ நல்லா இருக்கல? நல்லா இருக்க. அவர் எங்க? என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அவர் எங்க? மிஸ்டர் மெஹ்ரா அவரு இங்கேயே இருக்க போறாரு. அவர் வீட்ல அவர் இருக்காரு. அவரோட வீட்ல இருக்காருன்னா அவர் ஏன் இங்க? அத விடுங்கம்மா, முதல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க. இப்ப நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கம்மா ப்ளீஸ். அவரு நல்லா தானே இருக்காரு? அவர் நல்லா இருக்காருமா. ஆபரேஷன் தியேட்டர் வெளியில தான் நான் நின்னுட்டு இருந்தேன். டாக்டர் பேசிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவர் இந்த மாதிரி உயிர் பழிச்சதே பெரிய அதிசயம்னு சொன்னாரு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, டாக்டருக்கு முதல்ல நம்பிக்கையே இல்ல. ஆனா நான் எப்படி இங்க? அது நீ ஹாஸ்பிட்டல் அப்படியே மயக்கமே கீழே விழுந்துட்ட. அப்படியே நீ கோமாக்கு போயிட்ட. அதனால டாக்டர் எங்களை கூப்பிட்டு, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க, 2-3 நாள்ல சரியாயிடும் சொன்னாரு. அவ்வளவுதான். 2-3 நாளா நான் மயக்கத்துல இருந்தேனா? டாக்டர் தான் சொல்லிட்டாங்களே, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்னு. இங்க பாருமா, நாங்க நல்லபடியா பாத்துப்போம்ல, அதனாலதான் உன்னை நாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம். சரிதம்மா, இப்ப நான் அத பத்தி பேசல. பிராச்சி, நீ என் கூட வா. உன்னோட அப்பா நம்ம எல்லாரையும் ஒண்ணா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. வா. நான் எப்படி ரெஸ்ட் எடுக்கிறது? நான் கண்டிப்பா அங்க போய் ஆகணும். நாம அந்த வீட்டுக்கு போகணும். அவங்க எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. என்னாச்சு பிராச்சி? அதுனா என்ன? என்ன ஆச்சு? என்ன நடந்தது? நாங்க போயிருந்தோம், அப்பாவை பார்க்க போயிருந்தோம். ஆனா என்ன நடந்துச்சு? நீ சொல்ல மாட்டீங்க. அவர் எங்களை பார்க்க விடல. அப்புறம் அதுவும் இல்லாம அவங்க கூட நாங்க வாக்குவாதம் பண்ணோம். அப்புறம் அந்த மித்தாலி ஆண்டி இருக்காங்களே, அவங்களும் சந்திக்க விடல. உன்னை பத்தி அவருக்கு தெரியணும்னு சொல்றதுக்காக தான் நாங்க அங்க போனோம். அப்படி போயும் எங்களால அவரை சரியாவே பார்க்க முடியல. அந்த ஆலியா எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. இங்க பாருமா, நான் ஒத்துக்கிறேன், நீ போகணும் தான். ஆனா இது கரெக்டான நேரம் இல்ல. நான் எப்படி போகாம இருக்க முடியும்? 2 நிமிஷம் அவரை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. ஆனா 2 நாளா இங்க இருக்க. என்ன தயவு செஞ்சு போக விடுங்க. சரிதா? நான் சொல்றேன், வேண்டாமா? ஓகேம்மா, ஒரு நிமிஷம். நானும் உங்க கூட வரேன். நான் போய் போன் எடுத்துட்டு வரேன். சரியா? நான் போய் செப்பல் போட்டு வரேன். இருங்க. நீங்க பொறுமையா வாங்க, நான் முன்னாடி போய்கிட்டே இருக்கேன். நான் சொல்றது கேளு. வேண்டாமா? பிரக்யா போக வேண்டாம், சொன்னா கேளு. நான் அவரை பார்க்கணும், உடனே பார்க்கணும். வேண்டாமா? ஐயோ பாத்து. என்னம்மா நீ? பிரக்யா வேண்டாம், சொல்றது கேளு. பிரக்யா வேண்டாமா? சரிதாம்மா, சொல்றது புரிஞ்சுக்கோங்க. நான் பார்க்கணும். நீங்க போகாத, நான் சொல்றது கேளு. பிரக்யா, ஐயோ நான் சொல்றது கேளு. பிரக்யா கதவு திறமா. பிரக்யா, ஐயோ பிரக்யா போகாத. நான் அவரை போய் பார்க்கறதை யாராலையும் தடுக்க முடியாது. யாராலையும் முடியாது. அட கடவுளே. பிராச்சி, அம்மா வாங்க போலாம். பிராச்சி வெளியில தாப்பால் போட்டு போயிட்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவ இந்த மாதிரி நிலைமையில இப்ப தனியா போயிருக்கா. அம்மா தாயே, எனக்கு என்ன ஆனாலும் சரி, பிரக்யா எப்படியாவது மிஸ்டர் மெஹராவை சந்திச்சிடணும்.
ரியா வாமா, எங்க கூட உட்காந்து சாப்பிடுமா. அது ஏதாவது கொஞ்சம் சாப்பிடேமா. நீங்களா சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா? நீங்க பாட்டு ஜாலியா உட்காந்து சாப்பிடுறீங்க, உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லைல்ல? பாட்டி நீங்க இந்த வீட்டோட பெரியவங்க இல்லையா? டாட் மேல நீங்க உயிரை வச்சிருக்கீங்க இல்லையா? நீங்க அவர் மேல வச்சிருந்த அன்பு உண்மையா இல்ல ஃபேக்கா? அப்புறம் அத்தை நீங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், எல்லாரும் விட டாட் மேல நீங்க தான் அக்கறை காட்டுவீங்க. ஆனா நீங்களே இன்னைக்கு இந்த அளவுக்கு ஏன் கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? அப்புறம் நீங்க எல்லாரும் உங்களை யாராவது ஒருத்தராவது அப்பாவை போய் பாத்தீங்களா? டாட் நல்லா இருக்காரா இல்ல நல்லா இல்லையா? எப்படி போவீங்க? அதான் உங்க கண்ணு முன்னாடி ஆலு பராத்தா, பிரெட், ஜாம், ஆம்லெட்லாம் இருக்குல்ல, நல்லா சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமா இருங்க. ஆனா என் டாடுக்கு என்னன்னா உங்களுக்கு என்ன கவலை, அப்படித்தானே? You are overacting, ரியா. என்னோட உண்மை உங்களுக்கு ஓவர் ஆக்டா தெரியுதா? இருக்கலாம் அத்தை, உங்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் என்னுடைய ஓவர் ஆக்டிங்கா தெரியலாம். ஆனா அவர் என்னோட டாட், அதனால உங்க எல்லாரை விடவும் எனக்கு தானே அவர் மேல அக்கறை ஜாஸ்தியா இருக்கும். ரியா கொஞ்ச நேரம் அமைதியா இருமா ப்ளீஸ். என்னால முடியாது பாட்டி, ஐ அம் ரியலி சாரி, ஐ காண்ட். ஏன்னா நீங்க இப்ப இந்த வீட்ல பண்றீங்களா, இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. எனக்கு யார்கிட்டயும் பேச விருப்பம் இல்ல. ரியா ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அத்தை. ரியா நில்லு. அம்மா அம்மா வந்துட்டாங்கன்னு நினைச்சேன். இல்லம்மா, இது வரைக்கும் வரல. நிஜமாவே ரொம்ப கவலையா இருக்கு. சரிதா ஆண்டி, கவலைப்படுறதை விட இப்ப முக்கியம் மொத்த மெஹரா ஃபேமிலியும் ஒண்ணு சேர்ந்து இப்போ சித்திக்கு எதிரா இருப்பாங்க, அவங்களால எதுவும் பண்ண முடியாது. அப்புறம் உன்னோட அத்தை அவங்கள பத்தி இந்த உலகத்துக்கு தெரிய வந்துச்சுன்னு வை, அப்புறம் இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் பெரிய அவமானம். சித்திக்கு எதிரா அவங்க என்ன பேச போறாங்கன்னு தெரியல. அந்த ஆலியா இருக்காளே, மிஸ்டர் மெஹராவை சந்திக்க விட மாட்டா. நீ சொல்றது சரிதான். எப்படி கம்சனால தாய்மாமனுக்கு ஒரு கெட்ட பேரோ, அதே மாதிரி இந்த அத்தையால எல்லா அத்தைகளுக்கும் கெட்ட பேர் தான். சித்தி ஆல்ரெடி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, அவங்களால அவரை பார்க்க முடியாதுன்னு தோணுது. ஃபேமிலி விஷயம் வரும்போது அம்மா அளவுக்கு யாரும் ஸ்ட்ராங்கா இருந்தது இல்ல. அதுவும் அப்பா விஷயங்கிறப்போ கண்டிப்பா அப்பாவை பார்க்க அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அவங்க பார்த்துட்டு தான் வருவாங்க. அவங்கள யாராலையும் தடுக்க முடியாது. நீ சரியாதான் சொல்றேம்மா. நாமளும் எப்பவும் நல்லதான் யோசிக்கணும். எல்லாமே நல்லதே நடக்கும். ஆஃப் கோர்ஸ். நான் என்ன சொல்றேன்னா, அப்பா வந்து அம்மாவை டிராப் பண்ண வருவார்ல, அதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்கள நம்ம எப்படி வெல்கம் பண்றது? சரி, அவங்களுக்காக நம்ம சர்பத் ரெடி பண்ணுவோம். அவ்வளவுதானா? நான் ஒண்ணு பண்றேன், நான் சமைக்க போறேன். அதாவது அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வைக்க போறேன். அதனால அம்மா கிச்சனுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காது. அம்மாவும் அப்பாவும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்ல? உண்மையிலேயே சூப்பர் டூப்பர் ஐடியா தான். அப்ப சரி, வா ஆரம்பிக்கலாம். சரி. நானும் போய் பிராச்சிக்கு ஹெல்ப் பண்ண போறேன். ஆலியா, இதெல்லாம் நம்மளால எப்படி முடியும்? அதாவது இது எப்படி நாம மறைக்கிறது? அதான் அபியோட விஷயத்த எப்படி மறைக்கிறது? ஆனா நம்ம மறைச்சுதானே ஆகணும். அபியோட இந்த நிலைமைய எல்லாரும் முன்னாடி வெளிச்சம் போட்டு காமிக்க முடியாது. You are right. அண்ணன் முதல்ல எப்படி இருந்தாரோ அப்படி அவர் இல்ல. நாம இப்ப முதல்ல பழைய சர்வன்ட்ஸ் எல்லாரையும் மாத்தி ஆகணும். ஏன்னா பழைய வேலையாட்களை வச்சுட்டு இதை மறைக்கிறது கஷ்டம். இந்த ரகசியத்தை நம்ம பாதுகாக்கணும். அத்தை, உங்க வீட்டுல அந்த கிராமத்து பொண்ணு ஒருத்தி வேலை பார்த்தால, அவ பேர் என்ன? எதுவா வேணா இருக்கட்டும், முதல்ல அவளை கூப்பிடுங்க. பழைய வேலையாட்களை வச்சுக்கிட்டு இந்த ரகசியத்தை காப்பாத்துறது கஷ்டம். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், ஏன்னா அவரோட ரகசியம் ரகசியமாவே இருக்கணும். இந்த விஷயம் வெளியில போக கூடாது.
பிரக்யா இதுக்கு மேல அடி எடுத்து வைக்காத, அங்கே நில்லு.